வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷேர் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் நிஃப்டி சார்ட் வந்து எவ்ரிடே நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம லாஸ்ட்டாக வந்து 5 டேஸ் நம்ம நிஃப்டி சார்ட் கொடுத்துருந்தோம். எல்லாமே வந்து பக்காவாக போய்கிட்டு இருக்குது. நான் எக்ஸாக்டாக என்ன சொன்னனோ அதே மாதிரி போய்கிட்டு தான் இருக்குது நிஃப்டி சார்ட்டு. டவுட் இருந்தாலும் நான் சொல்லிவிடுவேன், இந்த இடத்துல டவுட் இருக்குது, மிஸ்டேக்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரியும் சொல்லிவிடுவேன். கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன்னா கான்ஃபிடெண்ட்டாகவும் நான் சொல்லிவிடுவேன். இது கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கலாம், இது வந்து டுவர்ட்ஸ் டவுன் தான் போகும், டுவர்ட்ஸ் அப் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாகவும் சொல்லிவிடுவேன். இப்படி தான் நான் வந்து சார்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நிஃப்டி சார்ட் கொடுத்துருந்தேன். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி டேட்டு 19 ஜூன் 2025. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுனில் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதே மாதிரி போச்சு. எக்ஸாக்டாக ஒரு சைட்வேஸ் டவுன் டுவர்ட்ஸ் போச்சு மார்க்கெட்டு. இன்றைக்கி நல்லா ஒரு செல்லிங் எடுத்தவங்க நல்லா ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம், நிஃப்டி சார்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் சார்ட்டு கொடுத்துருந்தோம், அதில் வந்து நீங்கள் லாஸ் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரன் ராசிக்கு 8ல் 6, 8, 12ஆம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் தழுவி இருப்பீங்க. ஏன்னா நான் சார்ட்டே கொடுத்துருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 8ஆம் அதிபதியோட அந்தரம் பிராணம் சூட்சமம் போயிருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் தான் இன்றைக்கி பிக் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். இப்போ எனக்கே வந்து சில நாள் வந்து 8ஆம் இடத்துல, அதாவது அஷ்டமத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்கும்போது நான் சார்ட்டை நான் வச்சுருந்து நானே ட்ரேட் பண்ணாலும் எனக்கே லாஸ் தான் நடக்கும். எப்படி இருந்தாலும் என் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு தான் அது டார்கெட் ஹிட் ஆகும். புரியுதுங்களா? அப்படின்னும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ ப்ராஃபிட் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் டே வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். லாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் டே உங்களுக்கு சரியாக இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ நம்ம அப்போது வந்து எல்லாமே அப்படி தான், இதுன்னு கிடையாது. எல்லா பிஸ்னஸும் இன்றைக்கி நல்லா வியாபாரம் ஆச்சுப்பா, இன்றைக்கி நல்லா சேல் ஆகிடுச்சுப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். மற்ற நாள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டல்லு தான்ப்பா வியாபாரம், இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா நாளுமே வந்து 100 கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்களா? கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸில் ஒரு நாள் 100 கிடைப்பாங்க, ஒரு நாள் 50, ஒரு நாள் ஒன்றுமே இருக்காது, ட்ரையாக இருக்கும், ஒரு நாள் 150 கூட தாண்டும். இப்படி தான் பிஸ்னஸ். மந்த் எண்டில் வந்து நம்ம என்னவா இருக்கிறோம் அதுதான் வந்து விஷயமே இதில். புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பக்காவாக நம்ம வந்து நீங்கள் என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, இவ்வளோ தான் டார்கெட் அப்படின்னு நீங்கள் போட்டு நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கோலை ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? என் கூட ட்ராவல் பண்ணுறவங்க கண்டிப்பாக நீங்கள் லாஸ் பண்ணாலுமே வந்து மந்த் எண்டில் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணணும். இவ்வளோ நான் இந்த இடத்துல வந்து ஒரு வர்த்தகம் பண்ண போகிறேன், இந்த வர்த்தகத்துக்கு நான் வந்து இவ்வளோ லாஸ் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடி, இவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் உட்காந்துருக்கக்கூடாது. புரியுதுங்களா? நான் வந்து இப்போ பாருங்கள், இதில் கூட நான் வந்து சார்ட் கொடுத்துருக்கேன். ஒரு 110 வரைக்கும் வந்து ஒரு பையில் இருக்கும் மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு. சரிங்களா? அப்போ வந்து ஒரு 110 வரைக்கும் பையில் இருக்குது அப்படின்னும் போது நாளைக்கு எப்படி இந்த பை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது நம்மளுக்கு. ஒரு சைட்வேஸ் டுவர்ட்ஸ் அப்வர்ட் போகலாம், இல்லைனா வந்து இழுக்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கம்ப்ளீட் புல்லிஷில் போகலாம். புரியுதுங்களா? என்ன எப்படி வேணால் இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டுன்றது. ஸோ அப்போ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். புரியுதுங்களா? கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பிளாங்காக வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் வந்து கரெக்டான ஸ்டாப் லாஸு, கரெக்டான இடத்துல என்ட்ரி ஆகணும். அதுதான் நீங்கள் எங்கே என்ட்ரி ஆகுறீங்கன்றது தான் முக்கியமே. அப்போ தான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுமா ஆகாதா? நீங்கள் சரியாக என்ட்ரி எடுத்துருந்து அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை நம்ம லாஸ்ன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடணும். பட் எடுத்ததே வந்து ஓடுற ட்ரெயினில் ஏறிட்டு அங்கேருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து தப்பு, நம்ம மிஸ்டேக் அது. அதை நம்ம வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்போது இப்போ பாருங்கள், நாளைக்கு நிஃப்டி சார்ட் எப்படி இருக்குன்றது பாருங்கள் நீங்களே. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 20th ஜூன் 2025. நாளைக்கு ஃபுல்லாக அப் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டு. 110 வரைக்கும், 17 வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 மணி 7 நிமிஷம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அந்த 1:07 ஃபால் ஆகும் மார்க்கெட்டு. புரியுதுங்களா? நான் வீடியோவில் நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. 1:07 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். 1:07க்கு அப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகும். ஒரு சைட்வேஸ் டவுன்வேர்டு போகும். ஃபால் ஆகுனா, பட் ஹெவியாக ஃபால் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஒரு சைட்வேஸ் டுவர்ட்ஸ் டவுன்வேர்டு போகலாம், நல்லா டவுன்வேர்டு கூட போகலாம் சம்டைம்ஸ். புரியுதுங்களா? அது வந்து
எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு சைட்வேஸ் டவுன்லோட் போகும். மார்க்கெட் வந்து எண்டு வரைக்கும் அப்படி தான் இருக்குன்றது என்னோடய கணிப்பு. பட் நாளைக்கு 2:20க்கு மேலே எந்த ஒரு பொசிஷனும் வச்சுக்காதீங்க. 2:20க்கு மேலே 2:30க்கு மேலே எந்த ஒரு பொசிஷனும் வச்சுக்காதீங்க. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, ஒரு 1:10க்கு ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா கூட அது வந்து கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் மட்டுமே எடுங்க. கண்டு மேனிக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் சப்போர்ட் கிடைச்சாலும் சரி, இல்லை பியூர் பாயிண்டில் சப்போர்ட்டு கிடைச்சாலும் சரி, புரியுதுங்களா? எந்த இடத்துல சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்குது ட்ரா பண்ணி பாருங்கள். நீங்களே உங்களுக்கு வரைய தெரிஞ்சதுன்னா உங்களுக்கே வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வரைகிறது எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் போடுறாங்க. எப்படி சார்ட்டை வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதெல்லாம் பாருங்கள். அப்போ ஒரு சார்ட்டை வந்து வரைய தெரியும் போது உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுத்து உட்காந்தோன்னா கரெக்டாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். இதில் ப்ராஃபிட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் எங்கே போகுதுன்றது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னும் போது நீங்கள் கரெக்டான என்ட்ரியை மட்டும் எடுத்தாலே போதும். இந்த இடத்துல நான் என்ட்ரி வந்தால் நான் எடுப்பேன்ப்பா, நீ மார்க்கெட் டவுன்லேயே போட்டுமே, ஆனால் இந்த இடத்துல வந்தால் தான் நான் என்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தாலே போதும். அந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும். கரெக்டாக அதை தொட்டுட்டு உங்கள் ப்ராஃபிட்டை நோக்கி கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் போகும். நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? என்னோடய சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து என்னோடய சேனல் வியூ பண்ணுறவங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஒரு ட்ரேட் செட்டப் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒர்த்தாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு பைசா கூட வாங்கலை. சரிங்களா? இதே சார்ட்டு வந்து இந்தியாவிலே ஒரு 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு அக்யூரஸின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் நான் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஏஐலாம் வச்சு ஒரு அளவுக்கு அக்யூரஸி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவங்களாம் சார்ஜஸ் வாங்குகிறாங்க. புரியுதுங்களா? மந்த்லி பொசிஷன் சார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜஸ், ஒவ்வொரு இதுக்கும் சார்ஜஸ் வாங்குகிறாங்க. இன்ட்ராடேக்கு சார்ஜஸ் வாங்குகிறாங்க. பட் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சார்ஜஸும் வாங்கலை. நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்று தான், என்னோடய வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சோஷியல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும். புரியுதுங்களா? இந்த மாதிரி எந்த இடத்துலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறது. சரிங்களா? அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா? நான் வந்து வீடியோ டெய்லி போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னோடய வியூஸ் நிறைய போகுது, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வராங்கன்னா நான் கண்டிப்பாக டெய்லி வீடியோ போடுவேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல், குட் நைட்.